ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த காலேஜில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருப்போம். நிறைய ப்ராக்டிகல்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ப்ரொஃபஷனலாக மாற்றுறது, மாற்றுது, எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு நாள் படித்த விஷயங்களை மாற்றி என்ட்ராகிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ட்ரைனிங். இந்த ஐடி ட்ரைனிங் தான் ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி இருந்து நீங்கள் எவ்வளோ நாள் தியேட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக பண்ண விஷயங்களை ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கு இந்த ஐடி ட்ரைனிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவில் ஆக்சுவலி ஐடி ட்ரைனிங்னா எப்படி ஒர்க் ஆகுது, ஐடி ட்ரைனிங்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும், அந்த டூரிங் ஐடி ட்ரைனிங் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க, உங்களை எப்படி நீங்கள் க்ரூம் பண்ணிக்கணும், ஸோ எப்படி ட்ரைனிங் முடிக்கும் போது ஒரு ஜாபை கிராப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவங்களாலும் சரி, ஸோ இனிமேல் ட்ரைனிங் போகிறவரும் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஐடி ட்ரைனிங்கை பற்றி ஒரு புரிதல், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங்கை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு ஐடி ட்ரைனிங்கை பற்றின இருந்த புரிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் ஐடி ட்ரைனிங்னா 6 months நம்ம காலேஜ் விட்டு வெளியே போய் நம்மளை இன்னும் யாரும் வாட்ச் பண்ண போகிறது, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட், இந்த சிம்பிள் தாட் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஐடி ட்ரைனிங் தான் நம்ம இவ்வளோ நாள் படித்த விஷயங்களை வச்சு ஒரு ப்ரொஃபஷனலாக என்ட்ரு ஆகிறதுக்கு, அடுத்து ஜாப்பை கிராப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஐடி ட்ரைனிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த புரிதல் எனக்கு அந்த நேரத்தில் இல்லை. ஸோ அதனால என்னோட லைஃப்பில் நிறையா டேர்னிங் பாயிண்ட், எனக்கே எது வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு. இதனால நிறைய சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம எல்லாருமே இப்படி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இனி வரப்போறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐடி ட்ரைனிங்னா என்ன, ஆக்சுவலி இது எப்படி இருக்கும், ஐடி ட்ரைனிங்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகே, ஐடி ட்ரைனிங்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். ஐடி ட்ரைனிங்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்க எல்லாத்துக்குமே மேண்டேரி, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்டூடெண்டாக இருக்கிற நம்ம பை டூயிங் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியான ஸ்டேஜ் தான் இந்த ஐடி ட்ரைனிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி ட்ரைனிங் நம்ம இவ்வளோ நாள் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி ரியல் ஹோட்டல் என்வைரன்மெண்ட்ல ஒர்க் பண்ணி அங்கே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது தான் இதோட முக்கியமான கோலு. இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அடுத்து என்ன பண்ண போகிறோம் கெரியரில், நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஜாபுக்கு போக போகிறோம், எல்லா விஷயங்களையுமே ஸ்டார்ட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ட்ரைனிங் தான். ஐடி ட்ரைனிங் தான் நம்ம கிளாஸ் ரூமில் படித்த எல்லா விஷயங்கள், ப்ராக்டிக்கல் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு ரியல் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி என்வைரன்மெண்ட்டில் அப்ளை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடி ட்ரைனிங் தான் ஒரு பாலம் மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரைனிங் பீரியடில் தான் நம்ம ஆக்சுவல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது, ப்ரொஃபஷனல்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ டே டு டேல எப்படி ஆக்சுவல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகுது, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ப்ராப்ளம் வரும்போது அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணுறப்ப தான் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆக்சுவல் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படி கெஸ்ட்டு செக்இன் பண்ணுறாங்க, செக் அவுட் பண்ணுறாங்க, எப்படி கெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளங்கிறப்ப. ஸோ எல்லா விஷயங்கள் எல்லாத்தையுமே ரியல் வேர்ல்ட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த ஐடி ட்ரைனிங்ல தான் கிடைக்கும். ஐடி ட்ரைனிங் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங்கா இருக்கு அப்படிங்கறது இந்த பாயிண்ட்ல நான் சொல்றேன். ஐடி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல மட்டும்தான் நமக்கு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கிறது அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்ச எல்லா விஷயங்களையுமே ரியல் ஒர்க் என்வைரன்மெண்ட்ல அப்ளை பண்ணி அதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கான ஸ்டேஜ்ங்கிறது இந்த ஐடி ட்ரைனிங்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவோம். லைக் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், சர்வீஸ், கிச்சன், ஃபினான்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு வந்து அதிகமான கான்டாக்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸோட அதிகமான கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கெரியரில் அடுத்து என்டர் ஆகும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணும்போது அவங்க அதில் இருக்கிற ப்ரோ அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க. அதில் எது நல்லா இருக்கு, எது நல்லா இருக்காது, இது ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ப்ரொஃபஷனல் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு அதிகமான கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் என்வாயர்மெண்ட்ல ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம கத்துக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடி ட்ரைனிங் மட்டும்தான். எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் லைக் கிச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபாஸ்டான ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ஒவ்வொரு ஆர்டரையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பிளான் பண்றாங்க, எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஐடி ட்ரைனிங்ல மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரைனிங் இந்த ஐடி ட்ரைனிங். வந்து இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணும் போதும் நம்மளோட ஸ்கில்ஸ் நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு கெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்றாங்க, என்ன மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அப்படி விஷயங்களா இருந்தாலும் சரி, டீம் ஒர்க், லைக் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்ததுன்னா அதை எப்படி டீம் ஒர்க் பண்ணி எப்படி வந்து அதை வந்து அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், லைக் மல்டிபிள் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி அந்த ஸ்மூத்தான ஒரு ஆப்ரேஷனை கொண்டு போறாங்க. ஸோ அதிகமான வேலைகள் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எப்படி ஸ்மூத்தான ஒரு ஆப்ரேஷனை கொண்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது வந்து நம்மளால கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் மாறும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிற டயத்தில். இது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளோட சிவிலையும் ரெஸ்யூம்லையும் வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் ஓஜிடி இந்த மாதிரி விஷயங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்திருக்கும். ஆக்சுவலி ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நான் அடுத்து இதில் தான் போக போறேன், இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த டிபார்ட்மெண்ட்ல போக போறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அப்போ நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ ஏதோ அட்டன் பண்ணுறீங்கிறப்ப வந்து உங்களால் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், நீங்கள் ஏன் எதனால் எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின் வரும்போது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு அவுட்புட்டுங்கிறது வந்து உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த ட்ரைனிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி ஐடி ட்ரைனிங்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஹோட்டலை சூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்தா உங்களோட வியூ ஆஃப் பாயிண்டே இருக்கு. நீங்க எப்படி அடுத்து வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்க போறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ட் ஆகிற போற அந்த ஐடி ட்ரைனிங் பீரியட்ல என்டர் ஆகிற ஹோட்டலை வச்சுதான் உங்களோட இமேஜினேஷன், உங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, ஸோ ப்ளீஸ் ஹோட்டலை மட்டும் நல்லா சூஸ் பண்ணிருங்க. ஒரு இன்டர்நேஷனல் செயின் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர், அங்கே இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள், ட்ரைனிங்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரைனிங் என்வாயர்மெண்ட்டும் சரி, உங்களோட க்ரோத் நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனலாக என்டர் ஆகிறதுக்கு சரி, ரொம்ப உங்களோட வியூ ஆஃப் பாயிண்ட், அந்த ஒர்க்கை பற்றின வியூ ஆஃப் பாயிண்ட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறது ஹோட்டல் தான். ஸோ ஹோட்டலை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணுறீங்க, லைக் பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹில்டன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏரியாவில் சூஸ் பண்ண போகிறீங்க, இன்டர்நேஷ்னலில் போக போகிறீங்களா இல்லை லோக்கல்லே எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹோட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்த நம்ம அடுத்து நம்ம என்டர் ஆக போற ரியல் ப்ரொஃபஷனலா எப்படி பார்க்க போறோங்கிறதே இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது எந்த ஹோட்டலை சூஸ் பண்ணீங்க, எந்த மாதிரியான ஹோட்டலை சூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலை சூஸ் பண்ண நம்ம டைரக்டா உள்ள போக முடியாது. ஸோ சப்போஸ் இப்போ காலேஜ்ல இருந்து ஒரு ஹோட்டலை அப்ரோச் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஹெச்ஆர் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தான் பசங்களை உள்ள எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, ஐடி ட்ரைனிங் உள்ள எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து பேசிக் இன்டர்வியூ கொடுக்க வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தயாரா இருக்கணும். லைக் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், சர்வீஸ், கிச்சன், இதுல இருக்கிற எல்லா பேசிக்கான விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களை மறுபடியும் ஒரு ரீவைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல பேசிக்கான கொஸ்டின் நீங்க பிராக்டிக்கல் தியரிட்டிக்கலா என்ன படிச்சீங்க, என்ன பார்த்தீங்களோ அந்த விஷயங்களை அவங்க பேசிக்கா கேட்பாங்க, பேசிக் நாலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச
ஹோட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரைனிங்க்கு வந்து நம்ம ரெடி ஆகும்போது முக்கியமாக வந்து நம்ம சிவி ரெஸ்யூம், பேசிக்கான சிவி ரெஸ்யூம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க ஹோட்டல்ஸில். அதுக்கு வந்து உங்களோட காலேஜ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் கவர் லெட்டர், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு இது பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் கவர் லெட்டர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு சில ஹோட்டல்ஸில். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடென்டி கார்டு, உங்கள் காலேஜ் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு காப்பி ஒரு காப்பி எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் என்ட்ரு ஆகிறப்ப அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரூமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் கோடாக இருந்தாலும் சரி, பர்சனல் க்ரூமிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் நீங்கள் யாருங்கிறத அந்த சுச்சுவேஷனில் காட்டும். ஸோ அதனால வந்து லைக் ட்ரெஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா பிளேசர் எல்லாமே அந்த ஐடி ட்ரைனிங் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்டோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செஃப் கோட், அப்புறம் பிளேசர், அப்புறம் வந்து போ, அப்புறம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ட்ரைனிங் போகிறப்போ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் க்ரூமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஹேர் ஸ்டைல், அப்புறம் நெயில் கட் பண்ணியிருக்கிறது, அப்புறம் க்ளீன் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐடி ட்ரைனிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஐடி ட்ரைனிங்க்கு நம்ம ரெடி ஆகும்போது நம்மளோட ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறது, ஜாப்பில் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் வருதுன்னா அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் வருது, லைக் நம்மளை பற்றி ஒரு ஃபீட்பேக் வருது, பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாக வருதுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி அதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து எப்படி க்ரோ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட ஒரு ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட், இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் வருது, ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் வருது அப்படின்னுங்கிறப்போ வந்து நம்மளோட ஜெனுவனான இன்ட்ரெஸ்ட்டை காட்டி அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த ஐடி ட்ரைனிங்க்கு வந்து ரெடி ஆகிறப்ப வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நான் சொல்லணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னதான் எவ்வளோதான் ட்ரைனிங் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டேக் கேர் பண்ணிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து டியூட்டி ஹவர்ஸ், லாங் ஹவர்ஸாக இருக்கிறதுனால வந்து நம்ம உடம்ப கரெக்டாக பார்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து எவ்வளோதான் வேலை இருந்தாலும் எப்படியாவது நல்லா 3 டைம்ஸ் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால ஹெல்த்தியாக இருங்க, ஹைட்ரேட்டாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க. ஸோ அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஐடி ட்ரைனிங் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ இதோட முடியல. ஆக்சுவலி வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதை நான் அடுத்து ஒரு வீடியோ இன்னும் ஒரு பார்ட்டாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதில் தான் எப்படி வந்து படித்து ஐடி ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம எப்படி கெரியரில் என்டர் ஆகணும், ஸோ ஐடி ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ நான் சொல்கிறது ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் மாற்றிக்க பார்க்குறேன். ஸோ முடிஞ்சவரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சவரை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேளை அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். See you. Bye.